Eid Mubarak to my all family. Everybody wanna know. ஸோ 2024 உடைய ரம்ஜான் விளாக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்குது நமது தன்சீர் விளாக்ஸ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா April 11th Thursday. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஈத் முபாரக் டு மை ஆல் ஃபேமிலி. ஸோ ரெடி ஆகணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 7:16 போயிட்டு நம்ம அப்படியே ரெடி ஆகும். ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொழுகு போவோம். தொழுகிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டெய்லியும் அந்த நகராட்சி கல்யாண மண்டபத்தில் அங்கே தான் தொழுகுவோம். பட் இன்றைக்கி கொஞ்சம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால பக்கத்தில் ராஜ்மஹால்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே தான் நம்மளோட ரம்ஜானோடைய தொழுகை நடக்குது. ஸோ வந்துட்டு நம்ம அங்கே தான் போய் தொழுகணும். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் ரெடியாக வேண்டியதான். போயிட்டு நம்ம போய் ரெடி ஆகும். ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நான் விலாக் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் விலாகை ஃபுல்லாக பாருங்கள். அட் த சேம் டைம் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாகை ஷேர் பண்ணி விடுங்க. ரம்ஜான் டே வந்து விட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், என்னடா இவன் வருஷத்துக்கு ஒரு டைம் ரம்ஜான் விலாகு பக்ரீத் விலாகு இதே தான் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. அப்கமிங் டேஸில் நிறையா விலாக்ஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ஓகே மக்களே, நம்ம போயிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ரெடி ஆகும். ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்தடுத்த இதை அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம போய் குளித்து ரெடியாகிற வேலையை பார்க்கலாம். ஓகே. நம்ம பிளாக் ஷீட்டாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி பாலிஷ்லாம் பண்ணி செம்மையாக பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். பட் இது ஒரு நாள் இல்லை 2 நாள் தாங்கிறதே மேக்ஸிமம் 2 நாள் இது வந்து தாங்கும். இப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேறு வாரி மேலே அடிப்பான். அவ்வளோதான், அது அழுக்காயிரும். நானும் எவ்வளோதான் இந்த வண்டியை கழுவுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எத்தனை வாட்டி கழுவுனாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவனே சேர்த்த வாரி அவன் மேலேயே அடிச்சுக்கிறான். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இவனை வச்சுட்டு மேய்க்க முடிய மாட்டேங்குது. வேறு பார்த்திங்கன்னா மைலேஜும் இல்லை, ஒரு மெயின்டெனன்ஸும் ஒழுங்காக பண்ண மாட்டான். எல்லாத்தையும் தப்பாக பண்ணிக்கிறான். தூக்கி சேருவாரி அவனே அடிச்சுக்கிறான் மேலே. சரி ஓகே, நம்ம அடி பார்த்திங்கன்னா போயிட்டு ரெடி ஆகும். ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் விலாகுன்றதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே, டைம் வந்து போயிட்டிங்கன்னா கரெக்டாக 7:58 நம்ம அப்படியே வந்துட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி கொஞ்சம் இந்த டைம் நேரமாக ரெடி ஆகிறோம், ஃபஸ்ட்டாக உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் கிளம்பும் போது தான் தெரியும் எந்த டைமில் கிளம்புவோம், எப்போ கிளம்புவோம் அப்படின்றது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அது மூடி தூக்கமுப்பாகவே இருக்குது. சரி ஓகே கைஸ், நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் எனக்கு தெரியாது. வெளியே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணாத ஃபேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸு ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் அப் டு டேட் நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நான் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. வெளியே போயிட்டு உங்களுக்கு என்னோடய காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்றதை பண்ணுறேன். ஸோ இப்போ அண்ணாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு வெளியே போவான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஷர்ட்டு போட்டேன். சரி கொஞ்சம் நார்மலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா இருக்குது. இது போட்டால் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம வெளியே போயிட்டு நம்ம அவுட்லுக், சரி நம்ம அவுட்ஃபிட் எப்படி இருக்குது ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நான் அப்படி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு கிளம்பலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 ஆகுது. ஸோ இன்னும் 1 hour இருக்குது. போன டைம்லாம் வந்து பார்த்தீங்க இப்போ வரைக்குமே வந்து அந்த கடைசி அந்த 5 to 15 minutes அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா ரெடியாகி நாங்கள் ஓடுவோம். பட் இந்த டைம் 1 hour இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போவோம். வெளியே போயிட்டு உங்களுக்கு நம்ம காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க போகலாம். மக்களே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடின்றது ஆயாச்சு. டைம் வந்துட்டு கரெக்டாக 8:15 இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்குது. ஸோ நம்ம அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு ஷூ தான் போடணும் இந்த அவுட்ஃபிட்டுக்கு. நான் ஷூ வந்துட்டு சரி பள்ளிவாசல் தானே தொழுகு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வியர் பண்ணல. சும்மா நார்மலாக ஸ்லிப்பர் மட்டும் போட்டேன். ஸோ எப்படி இருக்குது இந்த அவுட்ஃபிட் அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 hour தான். அப்புறம் ரெடி ஆகிட்டு நம்ம அப்படியே அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிடுவோம் தொழுகிறதுக்கு. அதுக்குள்ள நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம பிளாக் ஷீட்டாக எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். பசிக்குது. இப்போ டெய்லியும் காலைல லஞ்சு 3-3:30 மணிக்கு சாப்பிட்டு பழகிட்டு இப்போ வந்து சாப்பிட்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் பசிக்குது. நாங்கள் போயிட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் விளாக் கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அவன் ட்ரெஸ்ஸு 2 பேண்ட் ஷர்ட் 2 ஒரே மாதிரி தான். ஓரளவுக்கு ஷர்ட் மட்டும் சிமிலராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. நாங்கள் பிளான் பண்ணல ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பேண்ட் மட்டும் தான் எடுத்தோம். அப்புறம் ஷர்ட் அதுவே அமைஞ்சிருச்சு.
இந்த ஹாஃப் பேண்ட் ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 8:42 நம்ம அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டிங் போது யார் ஜிப்பா கிப்பாலாம் போட்டு வந்திருக்கான். ஹாய் சொல்கிறா. ஹாய். ஈத் முபாரக் தான் சொல்லணும், ஹாய் சொல்லக்கூடாது. ஈத் முபாரக். ஓகே நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம். சரி டைம் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆல்ரெடி எல்லாம் வந்துட்டாங்க. இவனை கொண்டு எங்கே நிறுத்துறதுன்னு தான் தெரில. சரி ஓகே நம்ம அப்படியே வந்துட்டு அங்கே மண்டபத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு விளாகுன்றதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹோல்சேலையா இப்போ செஞ்சுட்டு வைப்போம், அங்கே தான் செய்ய முடியாது. ஸோ ஓகே கேஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போவோம். அங்கே போயிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுனா இப்போ பார்த்தீங்களா டைம் வந்துட்டு 8:42 ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் 15 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ தான் கிளம்ப போகிறோம். ஸோ ஓகே உங்களுக்கு நாங்கள் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். விளாக்சிட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள் வண்டி செம்மையாக பலன்னு பாலிஸ் கிலீஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே மின்னுது வெயிலில். பட்டு 2 நாளைக்கு தான், 2 நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 நாளில் வந்துட்டு வண்டி டோட்டலாக கொலாப்ஸ்ன்றது ஆயிரும். அம்மாலாம் வந்தாங்கன்னா அப்படி கூப்பிட்டு போகலான்னு பார்த்து அவங்க லேட் பண்ணிட்டுருக்காங்க. பேஸ் நம்ம வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி விட்டோம். நம்ம கிளம்புற நேரத்தில் தான் இந்த டிராஃபிக்லாம் பண்ணுவாங்க. சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ஸுக்கு இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லு கேமரா. ஹாய் ஃபேமிலி சொல்லு. ஹலோ காய்ஸ் சொல்லு. ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை மட்டும் பண்ணு. ஏய் ஃபர்ஸ்ட் பாய் ஒன்று. இந்த சமுதாயம் இப்பொழுது போர்க்களத்தில் வந்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் யா ரஹ்மான் ரஹீம். ரம்ஜானோட தொழுகை சிறப்பாக வந்துட்டு என்ன அப்போ வா இவனை காட்டுறாரு தெரியுறானா. ரம்ஜான் ஹாய் சொல்லுவா கேமரா. ரம்ஜான் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிஞ்சு. கிளம்பி போயிட்டு சீர் போய் சாப்பிடுவோம். ஆமாம்மா எதுவும் சொல்கிறேன். சரி இத்தனை நேரம் மூச்சு போட்டாங்க. மக்களே தொழுதுட்டு வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மடித்து வைக்கணும். மடித்து வச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். இதெல்லாம் வந்து பள்ளியாசம் வச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா அங்காமி கைஸ் எல்லாம் பள்ளிவாசல் போய் தொழுதுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை இருக்குது. என்னென்னா பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணணும். இந்த டைம் நம்மளும் சேர்ந்து எல்லாம் கூட மாட நின்று ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. பட் இப்போ போயிட்டு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. செம்மையாக ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று போயிட்டு வந்தோம். ஏய் எங்கே போயிட்டு தெரிஞ்சுருந்தாங்க அடியில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அடியில் பூந்து போயிட்டு இருக்கான். ஓகே நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன சொல்லிட்டு போறேன் ஃபோட்டோஸ் செம்மையாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டாகவும் வீடியோஸ் எல்லாம் ரீல்ஸாகவும் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா தன்சீர்னு நீங்கள் போட்டிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக வந்துடும். ஓகே மக்களே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு பிரியாணிக்கு உண்டான வேலைகளை வந்துட்டு ஆரம்பிப்போம். வாங்க போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சில்லி வந்துட்டு வறுக்க போகிறோம். நான் வந்து பிரியாணி வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி பிரியாணி வைக்கிறேம்மா. நான் இன்றைக்கி பிரியாணி வைக்க போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா
சில்லிக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்லி போடுற வேலை மட்டும் கொடுத்துட்றாங்க. என்ன பொறுமொரு சிக்கனா இந்த டைம் மேட்ச் வந்துட்டு எல்லாமா கிறிஸ்பி ஃப்ரைடு கிறிஸ்பியாக இருக்குது, எல்லாமே கிறிஸ்பி. பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியல, அதை காட்டல. இப்போ மக்களே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் வந்துட்டு விளாண்டுருக்கோம். இப்போ ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் இன்னைக்கு ஒரே வைபிள் யார் சொல்லி கொடுத்தீங்க? வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு விசில் போடுற வேலைலாம் போயிட்டுருக்கு. வந்து காய்கறி இருக்கிற வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. சூப்பராக இங்கே வந்துட்டு அரிசி இதுக்குள்ளே கறி வந்து வெந்துட்டுருக்கு. இஞ்சி பூண்டு அரிசின்னு சொல்லிட்டு வேலைகள்லாம் மும்பரமாக போயிட்டுருக்கு. ரம்ஜான் பிரியாணி வேலைகள் அங்கே வந்துட்டு பிரியாணி வேலைகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அத்தாவோட பிரியாணி தான். இப்போ கண்ணை மூட்டானா இப்போ நான் கிட்ட போனால் அம்மா கொடுப்போம் பாரு. அவ டேய் கண்ணை மூடு. இப்போ கண்ணை மூடுறா. அதே மாதிரி பேசாம கண்ணை மூடிட்டே பேசுற பாருங்க. இப்போ அங்கே ஒரு சிரிக்காத. சொல்லி உங்கள் டிஷர்ட்லாம் இதாகிட்டு இருக்கு. சிரிக்காதடா. வாய் மூடு. கண்ணை மூடுன்னு சொன்னேன். பிரியாணி வைக்கிறதுக்கு லேட் ஆகிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்து பப்ஜி விளாண்டுருக்கோம். வேறு வழி இல்லை. அவங்க இவ்வளோ நேரம் விளாட்ணுன்னு ஆள் ஃப்ளாட் ஆகிட்டான். நாங்களாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேமுக்குள்ளே வந்திருக்கேன். பட்டு எதை அமுத்துறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட்டு பார்ப்போம். எல்லாம் வந்து சூப்பராக சின்சியராக அவங்க விளாண்டுருக்காங்க. நான் இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கேன். சில்லி வாசம் வந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக சில்லி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து சில்லி டேஸ்ட் பண்ணி அப்புறம் இருக்குன்னு சொல்கிறேன். ஆடியோ ஒன்று தள்ளிக்கும் தள்ளு அந்த பக்கம் எடுத்தேன். ஸோ சில்லி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொர்க்கம். யூஸ்வலாகவே வந்துட்டு வீட்டில் இந்த பிரியாணி சில்லிங்கிறது சிக்னேச்சரு. அது எப்போ எப்படி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதுவும் அப்படி தான் இருக்குது. இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய். நம்ம வந்துட்டு உங்களுக்கு நான் தனித்தனியாக தான் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்தாங்க கம்மிங்க சாப்பிடுவீங்களாமா. ஸோ ஓகே மக்களே, இந்த பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விளாக் கன்டினியூ பண்ணுறேன். செம்மையாக பசிக்குதுங்க. செம்மையாக லிட்டரலாக செம்ம பசி. கேமராலேருந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா சாப்பிட போகிறோமான்னு கேட்டால் ஆமாங்க சாப்பிட தான் போகிறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் நோம்பு வச்சப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பசி தெரியல. நோம்பு வச்சப்போ கூட நார்மலாக இருக்கிற மாதிரியே இருந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டோம். பட் ஸ்டில் ஆனால் வந்துட்டு செம்ம பசிக்குது. தலையெல்லாம் சுற்றுது, கண்ணெல்லாம் இருட்டா வருது. ஸோ வந்துட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விலாகை நான் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். காலையில் போயிட்டு மதியத்துக்கு மேலே பிளாக் ஷீட்டை வச்சு ஒரு சின்ன வீடியோ ஷூட் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரில. பட் எந்தளவுக்கு பாசிபிளாக இருந்தாலும் இப்போ அதை பண்ணிட வேண்டியதான். ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைம் கொஞ்சம் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மைசூர்லேருந்து ஆடு வாங்கி பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அத்தா சொன்னார். என்ன பிளான்னு தெரில. பட் சாப்பிடும் போது தான் தெரியும் நம்மளுக்கு. நான் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பார்க்காம. ஸோ ஓகே மக்களே, நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போய் சாப்பிட்லாம் வாங்க. நம்ம போயிட்டு சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டைம் ரம்ஜான் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ரெகுலராக போகிற மாதிரி போகாது. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த டைம் பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டாக வந்தீங்கன்னா இன்றைக்கி டே முடிஞ்சிருக்கு. ஸோ ஐ எம் ரியலி சாரி மக்களே. நானே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் இப்போ உட்காந்து அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி இப்போ நான் அப்லோட் பண்ணாலும் அது நல்லா இருக்காது. ஸோ ஏதோ பிரியாணியே இல்லாமல் ரம்ஜான் விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம என் பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டு நம்ம தன்சீல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு
ஷெட்யூலில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டே டியூன்டு மக்களே, கீப் சப்போர்ட்டிங். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கணும். இன்னும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய எனக்கு தேவைப்படுது. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, டாடா, பை பாய்.